வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: உயரழுத்தம் வங்கக்கடலின் மேல் நீடித்து கொண்டிருக்க, உயரழுத்த காற்று தொடர்ந்து தமிழ்நாட்டின் தரையேறி உள் மாவட்டங்கள் போய் கேரளா வரை மேற்கு மாவட்டங்களையும் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாண்டி பயணிக்கிறது. இதன் காரணமாக இரவிலே குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் பகலிலே அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிறது. நேற்றைய வெப்பம் இன்றைக்கு கொஞ்சம் குறையும். நேற்றைக்கு தான் உச்சபட்ச வெப்பத்தை எட்டியிருக்கும். 107 106 வரைக்கும் எட்டியிருப்பதாக அறிய முடிகிறது. நாம் 106 எதிர்பார்த்தோம். 1 டிகிரி கூடுதலாகவே சென்றிருக்கிறது ஃபாரன்ஹீட்டில். ஆகவே இந்த நிலையில் நேற்றைய வெப்பத்தில் 2 டிகிரி முதல் 1 டிகிரி முதல் 2 டிகிரி வரை இன்றைக்கு குறையும் ஃபாரன்ஹீட்டில். இன்றைக்கெல்லாம் 104க்குள் இருக்கும். அதாவது 30ஆம் தேதி. நாளை 102க்குள் இருக்கும் 31ஆம் தேதி. 1ஆம் தேதி 100 டிகிரிக்குள் இருக்கும். 100 டிகிரி அதிகபட்சமாக இருக்கும், அவ்வளவுதான். ஆக 3 நாளில் படிப்படியாக குறையும் வெப்பம். 2ஆம் தேதி கிழக்கு காற்றையும் உயரழுத்த காற்றையும் இணைத்து கொண்டு மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. நாம் ஏற்கனவே முதல்ல எதிர்பார்த்த அந்த 2ஆம் தேதி வரப்போகிறது மழை. 2ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மேகமூட்ட தூறலை கொடுத்து விட்டு 3ஆம் தேதி அதிகாலை நல்லதொரு மழை பொழிவை கொடுக்க போகிறது. 3ஆம் தேதி அதிகாலை எங்கே மழை பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவிலேயே. 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் மழை. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களிலே, வங்கக்கடலோர மாவட்டங்களிலே 2ஆம் தேதி அதிகாலை மழை பொழிவை தொடக்கப் போகிறது. அந்த மழை பொழிவு நெல்லூர் வரை எட்டும் ஆந்திர பிரதேசத்தில். அப்போ உறுதியாக திருவள்ளூருக்கும் உண்டு, சென்னை செங்கல்பட்டுக்கும் உண்டு, உள்ளே காஞ்சிபுரத்திற்கும் அதே போல அரியலூருக்கும் சிவகங்கைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கும் மழை 4ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி மாலை இரவிலேயே உள் மாவட்டங்களில் பரவலாக போகிறது. ஆக தொடக்கமே தீவிரம் தான். இந்த 3ஆம் தேதியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள், வங்கக்கடலோர மாவட்டங்களில் அதிகாலை தொடங்கும் மழை. வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே மதியமும் மாலையும், பிறகு மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது. அன்றைக்கே 3ஆம் தேதி வியாழக்கிழமை இரவே கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் மழை பொழிவை கொடுத்துவிடும். ஆக தொடக்கமே தீவிரம்தான். 3ஆம் தேதி தொடக்கமாக இருக்கும் என்றும் தூறல் சாரல் லேசான மழை என்று ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த நிலையில் இருகாற்று இணைவு என்பது தென் மாநிலங்களிலே மிகச்சிறப்பாக ஏற்பட போகிறது. இதன் காரணமாக இலங்கை உட்பட தென்னிந்தியா முழுவதுமே வரக்கூடிய 3ஆம் தேதி தொடங்கும் மழை. 4ஆம் தேதி அதிகாலை மீண்டும் கடலோரம் தொடங்கும். அதே வேளையில் 4ஆம் தேதி அதிகாலை கர்நாடகா, கேரள எல்லையோர தமிழ்நாட்டில், ஆந்திரை கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டிலே அதிகாலையும் பொழிந்து கொண்டிருக்கும். ஆக உள்ளே நள்ளிரவுக்கு பின் அதிகாலையும் தொடரும் மழை. கடலோரம் மீண்டும் அடுத்த நாள் அதிகாலை மழைப்பொழிவை தொடக்கும். கோடியக்கரை முனை தொடங்கி நீலகிரி வரைக்கும் 4ஆம் தேதி மழை உண்டு. 3ஆம் தேதியே கண்டிப்பாக மழை உண்டு. 4ஆம் தேதி பரப்பில் மேலும் அதிகரித்த அளவில் கூடியிருக்கும். தொடர்ந்து அப்புறம் மழை தான். 5ஆம் தேதி மழை தான், 6ஆம் தேதி மழை தான், 7ஆம் தேதி மழை தான். அடுத்தது 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கடலோரம் அதிகாலை காலை மதியமும், உள்ளே மாலை இரவும் நள்ளிரவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில்
மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையும் கொடுக்கும். ஆக கடலோர மாவட்டங்களிலே மாலை இரவிலே மழைக்கு வாய்ப்பு பெரிதாக இல்லை என்றாலும் ஒரு சில இடங்களில் மாலை இரவிலும் மழை இருக்கும். ஆனால் மாலை இரவிலே கடலோரம் தீவிரம் குறைவாக இருக்கும். அதிகாலை, காலை, மதியம், மாலைனா 3 மணி வரைக்கும் தான் கடலோரத்திற்கு வாய்ப்பு. அதற்கு பிறகு உள்ளேயும் மேற்கேயும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தாண்டி புதுச்சேரியையும் தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதனால தமிழ்நாட்டிற்கு மிகச்சிறப்பானதொரு மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் தேதி ஆக்கில புதிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து அது 8ஆம் தேதி வாக்கில் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். 7ஆம் தேதியிலிருந்து தீவிரப்படுத்தலாம். உறுதியாக 8ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலே தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். மிக கன மழைப்பொழிவை 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும். அது பரவலான மழைப்பொழிவு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 3, 4, 5, 6 சற்று பரவலான மழைப்பொழிவாக இருந்தாலும் ஓரிரு முறை மட்டுமே பொழியும். ஆனால் 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழைக்காலம் போல் விட்டு 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 பெய்து கொண்டே இருக்கும் 3 நாட்களுக்கு. 8, 9, 10 3 நாளும் மழைக்காலம் போலவே வானம் முற்றிலுமாக மாறி விட்டு விட்டு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் 8, 9, 10 தேதிகளிலே. இப்படியே அடுத்த சிஸ்டமும் வந்துவிடும். 11, 12, 13 அடுத்த சிஸ்டம். நாம் 2க்கு அடுத்தது 12ஆம் தேதி அடுத்த சிஸ்டமும் வந்துவிடும். 12ஆம் தேதியிலிருந்து அடுத்தது தொடர்ந்து இப்படியே மாத இறுதி வரைக்குமே நாம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழைப்பொழிவு மாதத்திற்கு 3 நிகழ்வாகவும் 3 நிகழ்வுக்கு 3 நாள் தான் மழைப்பொழிவை எதிர்பார்த்திருந்தோம். இப்பொழுது பார்க்கும் பொழுது 4-5 நாள் மழைப்பொழிவாகவும் மீதம் இருக்கக்கூடிய நாள் தூறல் சாரலாகவும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவாகவும் இருக்கும். ஒரு சில நாள் வெயிலும் இருக்கும், அனலும் இருக்கும், புழுக்கம் இருக்கும். சில நாள் புழுக்கத்திற்கு பிறகு இடிமழை, சில நாள் மழைக்காலம் போல் மழை, சில நாள் தூறல் சாரல். ஓரிரு நாட்கள் மட்டுமே தெளிவான வானமும் வெயிலும் இருக்கும். ஆகவே ஏப்ரல் மாதம் முழுவதுமே பல நாட்கள் மழைக்காலமாக இருக்கும். கோடையில் ஒரு மழைக்காலம் என்றோம். கோடையில் ஒரு மழைக்காலம் அல்ல, கோடை மழைக்காலமாக போகிறது. வெயிலும் இருக்கும், சில நாட்கள் தான் வெயிலும் இருக்கும், சில நாட்கள் வெயில் இருக்கும். ஆனால் பல நாட்கள் மழை இருக்கும். கோடையில் ஒரு மழைக்காலம் அல்ல, கோடை மழைக்காலமாக போகிறது என்கின்ற தலைப்பு பொருத்தமானது எனலாம். இப்படியே மே மாதம் முன் 15 தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மே 15 தேதி வரைனா கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு நல்லது ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. மே 15க்கு பிறகு தெற்கு காற்று வலுவாக இருக்கும். நிகழ்வு ஒடிசா, ஆந்திர பிரதேசம் தாண்டி மேற்கு வங்கத்தை ஒட்டி உருவாகும். இதனால தென்மேற்கு பருவமழை மே இறுதியில் தொடங்குவதற்கான முன்னாயத்தத்துடன் கேரளாவில் இடிமழை பிடிப்பு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கும். ஆக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் தொடர்ந்து ஏப்ரல் மே 2 மாதமும் நல்ல மழை இருக்கு. சில நாட்கள் வெயில் இருக்கும், பெரும்பாலான நாட்கள் மழையாக இருக்கும். சரியான நாளில், அதாவது முன்கூட்டியே மே மாதம் 31ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. இது முன்கூட்டியே ஒரு நாள் தொடங்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே நிரம்பி இருக்கக்கூடிய அணைகளை முழுமையாக நிரப்பும். ஜூன் மாதமே அணைகள் நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது. சரியான நாளிலே அனைத்து அணைகளும் திறக்கப்படும். சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருப்பது போலவே சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்பதுதான் ஆய்வறிக்கை. 75% இடங்களிலே தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கும், விவசாயம் செழிக்கும். ஒரு 25% இடங்களிலே அதிக மழை பொழிந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆக பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை தென்மேற்கு பருவமழை 2025 பொறுத்த வரைக்கும். ஆக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தொடங்க போகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய வெயில் படிப்படியாக குறைய தொடங்கும். நாளுக்கு நாள் 2ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமாக விலகி மழை மழை மழை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.